ஸோ இங்கே கன்வின்ஸ், மேனிப்புலேஷன் இது எல்லாமே என்ன? பீப்புள் வந்து அவங்களுக்கே தெரியாமல் ஒரு ஆளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த டெக்னிக்ஸ் மூலமாக தான். இது வந்து எல்லாருமே தெரிஞ்சு வர்றதில்ல. அவங்க என்விரான்மெண்ட்டில் வளர்றதை பொறுத்து தன்னாலேயே வந்து அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ மேனிப்புலேஷன் இங்கே மெயினாக எப்படி இருக்குது? ஒருத்தரை நமக்கு விருப்பப்படியாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா இதுதான் மேனிப்புலேஷன். ஸோ இந்த மேனிப்புலேஷன் பண்ணக்கூடிய நிறைய டெக்னிக்ஸ் வந்து இதில் அவுட் தேராக இருக்குது. ஆனால் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுவாங்க, தெரிஞ்சோ தெரியாமையோ இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேனிப்புலேஷன் மெயினாக என்ன சொல்லுதுன்னா, எப்படி ஒரு ஹியூமன் நெக்ஸ்ட் பெர்சனை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட ஆஸ்பெக்டில் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஆனால் நம்ம பேசி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லெட்ஸ் சே ஒரு சோப் கம்பெனி வச்சுருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அந்த சோப்பை எப்படி கட் பண்ணுறது, ப்ரெஸ் பண்ணுறதுலாம் தெரியாது. தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. நீங்கள் வந்து ஒரு வெளியில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு போயிட்டு, நீங்கள் ஒரிஜினலாக அவங்க தயாரிக்கிற அந்த கம்பெனிக்கு போயிட்டு எப்படி அந்த ப்ராசஸ் நடக்குது, அது எப்படி கட் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் கட் பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்குறதுக்காண்டி நீங்கள் போகிறீங்க. ஸோ இங்கே உங்களுக்கு மைண்டில் தோன்றது என்ன விஷயம் தெரியுமா? ஆக்சுவலி இவங்க ஏன் நமக்கு ஹெல்ப் பண்ணணும்? இவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா நிறைய பீப்புள் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ இதையும் நம்மளால் வந்து பேசி கரெக்ட் பண்ண முடியும். எல்லாமே நம்ம வந்து மேனிப்புலேட் பண்ணுற அந்த டெக்னிக்கில் தான் இருக்குது. எல்லாமே இந்த உலகத்தில் எல்லா விஷயமே இப்போ பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொன்னாலும், ஸோ அதை நம்மளால் ட்ரை பண்ண முடியும். ஸோ கிவ் இட் அ ட்ரை. இங்கே வந்து நிறைய விஷயம் பாசிபிள் இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம பேசுகிற டெக்னிக்கை பொறுத்து, நம்ம ஒரு ஆளை எப்படி கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளால் இது பண்ண முடியும். ஈவன் சேல்ஸ் பர்சன், ரொம்ப டேலண்டடாக இருக்கிறவங்களே சேல்ஸ் பர்சன் தான். பர்சன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க யூஸ் பண்ணுற டெக்னிக்கை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதில் சில பேர் வந்து ரேண்டமாக எல்லாருமே யூஸ் பண்ணுற ஓல்டு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம பிரெயின் வந்து எப்படின்னா, எங்கேயுமே ஏமாறக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ணுற பிரெயின். ஓகேவா? ஸோ இங்கே எங்கேயும் ஏமாறக்கூடாது அப்படிங்கிற ட்ரை பண்ணுற பிரெயின் கிட்ட ஏமாறுற மாதிரி ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, சின்ன ஒரு கன்ஃபியூஷனை நம்ம இன்னொரு ஆப்போசிட் பர்சன் கொண்டு போனாலே அவங்க உஷாராயிடுவாங்க. உஷாராயிட்டு இவன் நம்மளை ஏமாற்ற பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப அலர்ட் ஆயிடுவாங்க. அவங்க எதுவுமே கேட்கவே மாட்டாங்க. ஈவன் தோ நீங்கள் என்ன தான் நல்லதாக சொன்னாலும் அதுக்கப்புறம். ஸோ அந்த மேனிப்புலேஷன் எப்படி பண்ணலாம்? ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ ஒரு ஆளை வச்சு ஒரு விஷயம் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. 2 இல்லாட்டி 3 சாய்ஸ் கொடுக்குறது. இதை பண்ண போறியா, இதை பண்ண போறியா, இதை பண்ண போறியா. ஸோ இந்த 3 சாய்ஸில் 3 சாய்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதில் அவங்க ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிடுவாங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். சில பீப்புள் வந்து நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி இந்த மேனிப்புலேஷன் டெக்னிக் எல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த மெஜாரிட்டி ஆஃப் த தம்கிட்ட வந்து நீங்கள் இந்த 3 விஷயத்தில் சொல்லிவிட்டு இதை பண்ணுறியா, இதை பண்ணுறியா, இது பண்ணுறியா, இதை பண்ணால் இது பண்ணால் இது பண்ணால் இது அப்படின்னு சொல்லும்போது ஈஸியாக வந்து அவங்கள சூஸ் பண்ண வைக்கலாம். இதுக்கு தான் நான் வந்து போன ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். எப்படி வந்து ஸ்பீடாக வந்து அவங்கள வந்து டெசிஷன் எடுக்க வைக்கிறாங்க. அந்த டெசிஷன் மூலமாக எப்படி நம்மளால் வந்து நம்ம ரியாக்ஷனால் டெசிஷன் எடுக்கிறோம். லாஜிக்கல்லாம் ஆஃப் ஆகி. ஸோ இது வந்து பல கம்பெனிஸ் வந்து இன்னுமே பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அவுட்புட் வரணும் அப்படின்னு சொல்கிறனால டெட்லைனை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ப்ரெஷர் கொடுத்து பண்ண வச்சுருவாங்க. ஈவன் தோ அவங்களோட லாஜிக் ஆஃப் ஆனாலும் அவங்க ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் ஹேப்பன் ஆகுது.